செத்தார் பெரும்பயன் ஆவது ஏதெனில் செத்து நீர் சேருவது சித்தினை கூடிடில் செத்தார் இருந்தார் செகத்தில் திருமலன் செற்சார் சிவமாகி சித்தர் தாமே. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிறை போல மீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். இந்த ஏழாம் தந்திரத்தில் இப்பாடலில் திருமூல நாயனார் அவர்கள் இறப்பினுடைய பயன் என்ன என்று கூறுகிறார். பொதுவாக நாமெல்லாம் இறந்தால் துயரப்படுவோம், துன்பப்படுவோம். இறப்பென்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். இறப்பென்பது இந்த உடல் அழிவதை குறிப்பது. இந்த உடல் அழிவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாம் பிறப்பதற்கு முன் எங்கிருந்தோமோ, இறந்த பிறகு என்னவாக போகிறோமோ, இந்த இடைப்பட்ட நாளை மட்டுமே நாம் நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றோம். பிறப்பதற்கு முன் நாம் எங்கிருந்தோம் என்பதும் தெரியாது, இறப்பதற்கு பிறகு நாம் எங்கு செல்வோம் என்றும் நமக்கு தெரியாது. இது ரெண்டுமே நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள். இங்கு திருமூல நாயனார் இப்பாடலில் செத்தார் பெரும்பயன் ஆவது யாதெனில் செத்தார் பெரும்பயன் ஆவது ஏதெனில் செத்து நீர் சேர்வது சித்தினார் கூடிடில் செத்தார் இருந்தார் செகத்தில் திரிமலன் செத்தார் சிவமாகியே சித்தர் தாமே. இறப்பு என்பது நமக்கு மிகவும் துயரமான விஷயம். அதுவும் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்துவிட்டால் அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருக்கும். அதுவும் நாம் ஒருவருடைய ஆதரவில் வாழும்பொழுது அவருடைய ஆதரவு இல்லை என்றால், அவர் மறைந்து விட்டாலோ நமக்கு மிகவும் துயரமானது ஏற்படும். இறப்பு என்பது இறந்தவரை காட்டிலும் நமக்கு மிகவும் துயரத்தை தரும். இருப்பவர்களுக்கு இந்த பிரிவு என்பது ஆற்றொன்னா துயரத்தை தரும். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் செத்தார் பெரும்பயன் ஆவது ஏதெனில் அப்படிங்கிறார். செத்தாருடைய பயன் ஏதெனில் பெரும் பயன் அப்படிங்கிறார். செத்தவருடைய பெரும்பயன் ஏத செத்து நீர். இங்கே செத்து நீர் என்பது சத்து சேர்வது சித்தினை கூடிடில். மனமானது அந்த சத்து அறிவு சிவனுடைய அறிவு சொரூபத்தில் கூடி நிலை நிற்றல், அந்த சிவன்மயமாகவே ஆகிவிடுதல். அதனை தான் இங்கு கூடிடில் அப்படிங்கிறார். கூடிடில்னு சேர்வது. வாழ்கின்ற அந்த சித்தருடைய அல்லது அந்த யோகியினுடைய மனமானது எப்பொழுதும் சிவத்தின்பால் வைத்து, சிவத்தினுடைய அறிவின்பால் வைத்து கூடிடு இருக்கும் பொழுது அவர் எவ்வாறாக இருக்கிறார் என்றால், திரிமலம் செத்தார், திரிமலத்தை நீக்கினார். திரிமலம் என்பது நாம் அறிந்ததுதான். திரிமலம் என்ன என்று சொல்லப்படுவது ஆணவம், கண்மம், மாயை. இந்த கண்மம் என்பது கர்மம், பாப செயல்கள். இந்த மூன்றையும் நீக்கியவர்கள், ஆணவத்தை நீக்கியவர்கள். ஆணவத்தை நீக்குவது என்பது அனைவராலும் இயலாத காரியம். ஆணவம் என்பது அகங்காரம். பணம், பதவி, புகழ் இருந்தால் இந்த ஆணவம் நம்மிடம் இயல்பாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும். பணம் இருக்கும் இடத்திலும், பதவி இருக்கும் இடத்திலும், அதிகாரம் இருக்கும் இடத்திலும் இது அகங்காரம், இந்த ஆணவமானது, இந்த ஆணவம் மலம் என்பது இயல்பாக வந்து அமர்ந்துவிடும். கண்மம், கண்மம் என்பது கர்மம், பாப செயல். ஒரு செயலை செய்யும் பொழுது நாம் எப்பொழுதும் அதில் நன்மையை மட்டும் செய்ய முடியாது, தீமையும் அது கலந்தே தான் காணப்படும். அது எந்த விதமான நற்செயலாக இருந்தாலும் அதில் தீமையும் கலந்தே காணப்படும். ஆகவே அதுவும் ஒரு பாவத்திற்கு இடமாகிவிடும்.
அவே ஆணவம், கர்மம், மாயை. இந்த மாயை என்பது நம்மிடம் இருக்கின்ற அஞ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமை, இந்த மூன்றும் தான் நம்மை பாப செயல்களை தூண்ட செய்கிறது, மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்கின்றது. இந்த பிறவி சூழலிலிருந்து நம்மை நாம் விடுவிடுத்து கொள்ளுதல். அதற்கு இந்த சித்தானது இறைவன் அறிவின்பால் கூடிடில், இறைவனுடைய அறிவுடன் கூடிடும் பொழுது அவன் திருமலந்தை கலந்து அவன் இவ்வுலகத்திலே அவன் நிலைத்த பேருடன் வாழ்கின்றானா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் பெயர்களை நாம் இன்றும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். திருமல நாயனாருடைய சமகாலத்தவராகிய பதஞ்சலி மகரிஷியை பற்றியும் இன்றும் பேசுகின்றோம். புலிப்பாணி சித்தரை பற்றியும் இன்றும் பேசுகிறோம். பாம்பாட்டி சித்தர், இது போன்று எத்தனையோ சித்தர்களெல்லாம் இந்த தேசத்தில் வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நாம் இன்றும் பேசுகின்றோம். நமக்கு தாத்தாவினுடைய பெயரோ, தாத்தாவிற்கு தாத்தாவின் பெயரோ, தாத்தாவிற்கு அப்பாவின் பெயரோ கூட நமக்கு இது தெரியாது. நாம் எந்த பரம்பரையிலிருந்து தோன்றியும் என்றும் கூட நமக்கு தெரியாது. ஆனால் இன்றும் கூட சித்தர்கள் பெயர்களை உச்சரித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் நாமம் இன்றும் அழியாமல் வாழ்வது, அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எதனால்? அந்த சித்தனை, இந்த மனதினை சிவன்பால் வைத்ததால். அதனால் தான் இங்கே யோகி சிவமாகியே சித்தர் தாமே. அவர்கள் இந்த ஜெகத்தில் இந்த திருமலத்தையும் நீக்கியவர்கள் எப்பொழுதும் சிவத்துடனே சேர்ந்து இருக்கின்றார்கள். பிறவி பயன் சிவ அறிவை அடைதல் என்று இங்கு கூறுகிறார். இந்த பிறவிக்கு பயன் என்னவென்றால் சிவனுடைய அந்த அறிவை அடைதல். அறிவை அடையும் பொழுது அவனாகவே நாம் மாறிவிடுகின்றோம். ஒருவரை நாம் புரிந்து கொண்டால் நாம் எவ்வாறாக அவருடைய அன்புக்கு பாத்திரமாக ஆகிவிடுகின்றோமோ அது மாதிரி இறைவனை அறிந்திடில் இறைவனுக்கு பாத்திரமாக நாமும் ஆகிவிடுகின்றோம். ஒன்றியிருப்பதே, இறைவனுடைய சிந்தையில் ஒன்றியிருப்பதே உண்மையான பயனாகும். இந்த பிறவி பயன், பிறந்ததனுடைய பயன் போகங்களை ஏற்பதல்ல. அவையெல்லாம் நோய்க்கு இடமாகிவிடும், துன்பத்திற்கு இடமாகிவிடும். பிறவி பயன் இறைவனை நாடுதல். அதனை நோக்கிதான் இந்த பயணமானது. நம் பிறந்த பிறகு இந்த உடல் அழிவதற்கு முன் இடைப்பட்ட காலத்தில் பயணமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பயணமானது இறைவனை சேர்ந்து அடைதல் என்று நமக்கு முன்னர் வாழ்ந்த யோகிகளும் ஞானிகளும் நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். ஆகவே இங்கே இந்த பாடலானது மிகவும் அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். செத்தார் பெரும்பயனாவது ஏதெனில் செத்து நீர் சேருவது சித்தினை கூடிடில், செத்தார் இருந்தார் ஜெகத்தில் திரிமலன் செத்தார் சிவமாகியே சித்தர் தாமே என்று அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். எப்பொழுதும் மனமானது சிவத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அவராக இணைந்து இருக்கும்படி பட்சத்தில் உண்மையான இந்த பிறவி பயனை அவர்கள் அடைகின்றார்கள் என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுரு வாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமி, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியன் பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.